வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பீகார் தேர்தலுக்காக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அவங்களுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய திட்டம் தான், பட் பிரதமர் அதை லான்ச் பண்ணுறாரு. 75 லட்சம் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை. அவங்க அதை வச்சு ஏதாவது சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை செஞ்சுக்கலாம். அது ஒருவேளை தொழில் செய்ய முடியலன்னா அதை திருப்பியும் தர வேண்டாம் என்கிற ரீதியில் இன்றைக்கு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க. 7,500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஸ்கேமோட ஒரு நவீன வடிவம், வெளிப்படையாக சொல்லலாம். இது எப்படின்னா, முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா, முதலமைச்சரின் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம், அது அப்படி சுருக்கமாக மொழிபெயர்க்கிறதுனா முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா. இன்றைக்கு அந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதன்படி பீகாரில் உள்ள 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இது எதற்குனா டு ஹெல்ப் தம் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஆஃப் தர் சாய்ஸ், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், டெய்லரிங், வேவிங் அண்ட் அதர் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். அவர்கள் விரும்பக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில்களை தொடங்குவதற்கு, அது வேளாண் துறை, விவசாயம் சார்ந்ததாக, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அது தமிழ் கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்டது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள், டெய்லரிங் தையல் தொழில், வேவிங் நெசவு தொழில் மற்றும் இன்ன பிற சிறு தொழில்களை தொடங்குவதற்காக பிரதமர் இப்போ முதலமைச்சர் பெயரில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பிரதம மந்திரி தொடங்கி வைக்கிறார். டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம், அவங்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும். மற்ற ஃபங்க்ஷன் ஸ்டேட் கேபிட்டல் பாட்னாவில் இன்றைக்கி முதலமைச்சர் பிரதம மந்திரி மோடி அவர்கள் பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்த தொடங்கி வைக்கிறார். ஹி வில் பார்ட்டிசிபேட் இந்த ஈவெண்ட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். டெல்லியிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவது பீகாரில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுவரை அவர்கள் 1.11 கோடி 1,11 லட்சம் வேட்பு மனுக்கள் இதற்காக பெற்றிருக்கிறார்கள். 75 லட்சம் அப்ளிகேஷன்ஸ், 75 லட்சம் பேருக்குன்னா 1,11 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நகர்ப்புற வளர்ச்சித்துறை மேற்பார்வையிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இது 18லேருந்து 60 வயது உட்பட்ட பெண்களுக்கானது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கானது மற்றும் நிரந்தர வருமானம் இல்லாத பெண்களுக்கானது. வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. திருமணமாகாத வயது வந்த பெண்களுக்கும், அதாவது பெற்றோர் இல்லாத பெண்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, 6 மாதங்கள் கழித்து இந்த திட்டம் 6 மாதங்கள் கழித்து இந்த திட்டம் மறுபரிசீலனை, ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ரெவ்யூன்னா ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பிறகு தகுதி வாய்ந்த பெண்கள் சொந்த சுய தொழில் தொடங்குவதற்கு 2 லட்சம் ரூபாய் வரை 2 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்படும். ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் விட, the initial 10,000 assistance will not have to be returned. இதுதான் இதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. 6 மாதங்கள் பொறுத்து இந்த திட்டம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் சொந்த தொழில் அடங்க கொடுக்கப்படும். தற்பொழுது இந்த 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் என்று வழங்கப்படக்கூடிய இந்த நிதி உதவியை அவர்கள் திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை. இது அப்பட்டமாக கேஷ் ஃபார் ஓட்ஸ், அப்பட்டமான கேஷ் ஃபார் ஓட்ஸ்னால், ஒரு மாதத்திற்கு முன் தேர்தலுக்கு அறிவிக்க இன்னும் 2 வாரங்களில் வர இருக்குது. அக்டோபர் முதல் வாரத்தில்ன்றாங்க. நவம்பரில் தேர்தல்கள், நவம்பரில் முடிவுகள் வந்துடும். அப்பட்டமான கேஷ் ஃபார் ஓட் ஸ்கீம், வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய முறை தான். இவங்க 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாங்களாம் சுய தொழில் பண்ணுறதுக்கு. முதல் தவணையாக 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். 6 மாதம் பொறுத்து ரெவ்யூ பண்ணுவாங்களாம். அதில் தகுதி உள்ள பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம். ஆனால் இந்த 10,000 ரூபாவை பெறக்கூடிய 75 லட்சம் பெண்களும் அதை திரும்ப செலுத்த வேண்டியது இல்லை. நீ 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தொழில் பண்ணாலும் பண்ணாட்டியும். அப்படின்னா என்ன, இன்னும் எலெக்ஷன் 1 மாதம் இருக்க சூழ்நிலையில், 1.5 மாதம் இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொரு 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபான்னு நரேந்திர மோடியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து அரசாங்க பணத்துலேருந்து வாக்குகளுக்கு காசை கொடுக்கிறார்கள். நம்ம செந்தில் பாலாஜி எப்படி ஈரோட்டில் பட்டி ஃபார்முலா வச்சு காலைல 500 ரூபாய், மத்தியானம் 500 ரூபாய், 1000 ரூபான்னு கொடுத்து 15 நாளைக்கு 15,000 ரூபாய் கொடுத்தாரோ, அதே இப்போ அவர் கையில் கேஷாக கொடுத்தாரு. இவங்க பேங்க் மூலமாக அதை மாற்றுறாங்க, அரசாங்க பணத்தை மாற்றுறாங்க. ஸோ மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை இந்திய ஜனநாயகம் கடந்து கொண்டிருக்கிறது. இது வெளிப்படையாக, அதாவது கட்சிகள்
வாக்காளர்களுக்கு வாக்களிக்க பணம் கொடுப்பது என்பதை தாண்டி அரசாங்கமே வங்கி கணக்கில் பணத்தை போடக்கூடிய கேஷ் ஃபார் ஓட்ஸ், வாக்குகளுக்காக பணத்தை போடக்கூடிய முறையை நரேந்திர தாமோதரதாஸ் மோடி இன்றைக்கு காணொளி காட்சி மூலம் பீகாரில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்திய ஜனநாயகம் மிக ஆபத்தான பாதையில் பயணிக்க தொடங்குகிறது. இப்போ இது அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டிய சார், கவர்மெண்ட் மெஷினரியே இப்போ இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஆமாம், ஆப்வியஸ்லி அவங்க அங்கே ஆட்சியில் இருப்பதனால இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுங்கிறத தாண்டி வாங்காதவர்கள் இப்போ அதிருப்தி ஆவார்கள்ங்கிற ஒரு நிலை வரும்ல. 75 லட்சம் வாங்கிட்டு அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1.11 crores வந்திருக்குது. 1,11,00,000 பேர் வந்திருக்குது. 75 லட்சம் பெண்களுக்கு கொடுத்துறாங்க. 75 லட்சம் ஃபேமிலிஸ்னு வச்சு, ஃபேமிலிஸ் 1,11,00,000 பேர் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து எல்லாருமே தகுதி வாய்ந்தவங்களான்னு நமக்கு தெரியாது. வேற 75 lakh ஃபேமிலிஸ்க்கு அவங்க ஓட்ஸை என்ஷூர் பண்ணுறாங்க. 75 லட்சம் ஃபேமிலிக்கு தலா 10,000 ரூபாய் ஒரு பெண்ணுன்னா ஒரு குடும்பம். 75 லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபாய் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அதில் 80% மேலே வாக்குகளாக மாறும். யாராக இருந்தாலும் மோடியை பிடிக்காதவங்க கூட, நிதிஷை பிடிக்காதவங்க கூட வீட்டுக்கு 10,000 ரூபாய் இவருக்கு போடுறாரு, நிதிஷ் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வாக்குகளாக மாறும். இது கேஷ் ஃபார் ஓட்ஸ். ஏன்னா எந்த ஒரு திட்டத்தையுமே நீ வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ அயோக்கியத்தனம்னா, எந்த ஒரு திட்டத்துக்குமே நீ வந்து முதல்ல ஒரு தொகை வந்து ஆரம்ப தொகையாக போடுற, அதுக்கு பிறகு வந்து ஆய்வறிக்கைகளுக்கு பிறகு வந்து 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போன்னா 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு தகுதி இல்லாதவங்க அந்த 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்கணுன்றது தான் குறைஞ்சபட்ச இயற்கை நீதியாக இருக்கணும். வேற இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதங்கள் கழித்து இந்த 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைத்த பிறகு 6 மாதங்கள் கழித்து ஆய்வு செய்யப்பட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கப்படும். மிக முக்கியமானது, அப்படி அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் கிடைக்காமல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய பெண்கள் எவருமே ஒருவர் கூட இந்த 10,000 ரூபாயை, தாங்கள் வாங்கிய 10,000 ரூபாயை அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டியது இல்லை. அப்படி என்றால் இது லஞ்சம், வாக்குகளுக்காக கொடுக்கப்படுகிற லஞ்சம். ஆங்கிலத்தில் சொன்னால் திஸ் இஸ் கேஷ் ஃபார் ஓட்ஸ். இதை பிரதம மந்திரியை தொடங்கி வைக்கிறார் என்பது இந்திய ஜனநாயகத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியை தான் காட்டுகிறது. இப்போ இதை வந்து எதிர்க்க முடியாது. ஏன்னா எதிர்கட்சிகள் இதை கண்டிச்சா அப்போ அது ஆப்வியஸாக அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருங்கிற இடத்துக்கு அவங்க மௌனமாக இதை பார்க்குறாங்கன்னு கவனிக்க வேண்டியிருக்கு. எஸ், அப்சல்யூட்லி. இதில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு போக்கு என்ன, இந்த திட்டத்தை வந்து யாருமே எதிர்க்க முடியாது. இன்றைக்கி 1000 ரூபாவை எவங்க எதிர்க்கிறான் தமிழ்நாட்டில்? இன்றைக்கி எங்கே போய் நிற்குது? 1500 எடப்பாடி ஸ்டாலின் வந்து 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ரெவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. நாள் நெருங்க நெருங்க என்ன ஆகும், அவர் 1500 தொடர்ந்து பேசும்போது ஜனவரியில் ஸ்டாலின் படால்னா 2000 ரூபான்றுவார். அப்போ இந்த சூழல் இந்தியாவோட பொருளாதாரத்தை அதில் பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் ஸ்கீமு, இந்த 2000 ரூபாய் ஸ்கீமு, இதெல்லாம் வந்து மிக மிக மோசமான பொருளாதார நடவடிக்கைகள். நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பதை தவிர மற்றது எல்லாமே வந்து மிக ஆபத்தான விளையாட்டுகள். அது இன்றைக்கி இந்தியா பூரா பல மாநிலங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் 2100 ரூபாய் கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணி வந்தோடனே கொடுத்தாங்க. 5 மாதம் கொடுத்தாங்க, பிப்ரவரி நிறுத்திட்டாங்க. மறுபடியும் 5 மாதம் பொறுத்து ஆரம்பிக்கிறான். விஷயம் என்னென்னா, அதில் 1/3 வந்து பெனிஃபிஷரிஸை கட் பண்ணிட்டான். கொடுக்க பணம் இல்லை சார், பணமே இல்லை, திவால். தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான். இப்போ பீகாரில் வந்து மோடியே வந்து பிரதம மந்திரியே அதை தொடங்கி வைக்கிறார். 10,000 ரூபாய் வாங்கிக்கோ, 6 மாதம் பொறுத்து ரெவ்யூ பண்ணிவிட்டு 2 லட்சம் கொடுப்போம், உனக்கு தொழில் தொடங்கிறதுக்கு தகுதி இருந்ததுன்னா. உன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கவலைப்படாத, இந்த 10,000 நீ கொடுக்க வேணாம். இன்றைக்கி கையில் 10,000 வருதில்ல. எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 in the bushன்னுவாங்க. அதாவது வந்து இருக்கிற ஒன்றை விட இல்லாத ஒன்றை விட கையில் இருக்கிறது பெட்ரு. அப்போ 10,000 ரூபாய் கையில் இன்றைக்கி வங்கி கணக்கில் வருதுன்னா என்ன கசக்குதா? கிடைக்கிற பலாக்கா அப்புறம் பிறகு இது என்ன கசக்குதா? இதில் வந்து உங்களுக்கு அதில் லோக்கலில் இவங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட 9,000 ரூபாய் கையில் நிற்குது. அதெல்லாம் நடக்கும், அந்த அட்டுவணியமும் நடக்கும். வங்கி கணக்கில் கட்சிக்காரன் வாங்கி தரேன்ட்டு என்ன பண்ணுவான், ஃபார்ம் வாங்கிட்டு பிஜேபி காரனும் நிதிஷ் கட்சி ஜனதா அதெல்லாம் என்ன பண்ணுவான், 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு. 9,000 ரூபாய் போனால் 1000 ரூபாய் போனால் கூட 9,000 வருதில்ல, 2000 ரூபாய் போனால் கூட 8,000 ரூபாய் வருதில்ல, கொடுப்பாங்க. இந்த ஆபத்தும் இதில் இருக்குது. ரெண்டாவது, என் வாட் கெப்பாசிட்டி நீ இப்போ 10,000 rupees கொடுக்குறேன், அதில் 6 மாதம் பொறுத்து அவனுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு 2 லட்சம். ஆனால் தகுதி இல்லைன்னா இந்த 10,000 கொடுக்க வேணான்னா 2 லட்சத்தை பற்றி கவலையே இல்லை. இன்றைக்கி 10,000 வருதில்ல. ஆபத்தான பாதைக்கு இந்தியாவை அழைத்து செல்கிறார் நரேந்திர மோடி. இவர்கள் இந்தியாவை வந்து மிக மிக இக்கட்டான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் கொடுத்த அந்த ப்ராமிசஸ் ஓட்டை ஃபெட்ச் பண்ணி கொடுத்துச்சு, ஓட்டு பெறுவதற்கு உதவி செய்தது என்பதற்காக அதே சக்ஸஸ் ஃபார்முலாவை நீங்கள் கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்சல்யூட்லி, யூ ஆர் ரைட். நீங்கள் சொல்வது 100% கரெக்ட். மகாராஷ்டிராவில் அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அது மட்டுமல்ல, வேறு சில ஃபேக்டர்ஸும் கை கொடுத்துச்சு. அடிப்படையில் அது இந்துத்துவாக விழுந்த ஓட்டுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும்.
ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய பேக்லாக் 48ல் 18 தான் அவங்க ஜெயிக்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆமாம், எலெக்ஷன் அடுத்து 4 மாதத்தில் நடந்திருக்கணும், அது 6 மாதமா 2 months தள்ளியும் கொண்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் சப்ளிமெண்ட் பட்ஜெட் 1 லட்சம் கோடி போட்டு ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த இது தேர்தல்களை மனதில் வைத்து வெளிப்படையாக இலவசங்களை வாரி இறைத்து வாங்கக்கூடிய வாக்குகள். அதில் இலவசங்கள் என்பதை தாண்டி பச்சையாக பணத்தை கேஷ் ஃபார் ஓட்ஸ் வாக்குகளுக்கான பணம் தான் இது. என்ன கட்சிக்காரன் கொடுத்தா 500 1000 கையில் கொண்டு வந்து தேய்ச்சிட்டு போவான், பேங்க் அக்கௌண்ட்லேயே வர வச்சிடுறாங்க. நீ கஷ்டப்பட்டெல்லாம் போக தேவையில்லை. அதில் லோக்கல் பிஜேபி ஜனதா தள் கட்சிக்காரனை பார்த்தீங்கன்னா 10% 20% அவனுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபான்றதுலேருந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். முண்டி அடிச்சுட்டு போய் இப்போ ஜனங்க வாங்குவோம். இதை ஒரு கல்ல 2 மாங்காய் கட்சிக்காரனையும் திருப்திப்படுத்த மாதிரி ஆகிடும். கட்சிக்காரன் வந்து எல்லா கட்சியிலையும் வறண்டு தானே கிடக்குறானுங்க. தேர்தல் நேரத்தில் தானே வந்து அதை வந்து கொத்தி தின்பதற்கான நேரம். அதனால் அதை வந்து கட்சிக்காரன் இதை பயன்படுத்திப்பான் நல்லா. ஆகவே இது மிக மிக மோசமான ஆபத்தான பாதையில் இந்தியாவை செலுத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இது லாங்கர் ரன்ல இந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்ல சார். இதுதான் உண்மை. லாங்கர் ரன்ல என்ன சார், ஷார்ட்டர் ரன்லேயே சார். அக்டோபரில் ஆட்சிக்கு வராங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கொடுத்தான். பிப்ரவரியில் நிறுத்திட்டாங்க. நவம்பர் 4 மாதம் தான் கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில். எலெக்ஷனுக்கு முன்னாடி அடுத்த 2 மாதம் எலெக்ஷன் இதெல்லாம் போட்டாங்க. கோட் ஆஃப் கான்ட்ராக்டருக்கும் சேர்த்தே கொடுத்தாங்க. 4 மாதம் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வரதுக்கு முன்னால் 2 மாதம் அமௌண்ட்டை சேர்த்து போட்டான். 3000 ரூபான்னு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் 4 மாதத்தில் என்ன பண்ணாங்க, நிறுத்தினாங்க. அப்புறம் 5 மாதம் பொறுத்து மறுபடியும் தொடங்கினாங்க. 1/3 ஆஃப் த பெனிஃபிஷரிஸ் அவுட். இதில் என்ன ஆகும், இன்னும் நாள் ஆக வந்து திடீர்னு ஒரு 6 மாதம் வராமல் போவோம், பணம் இருக்காது. அப்புறம் 1 மாதம் பொறுத்து 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அந்த கதை 100 நாள் வேலை திட்டம் மாதிரி பணம் வரல, டேஸும் குறைஞ்சிருச்சு. அந்த கதை தான் இது மாதிரி. அதை 100 நாள் வேலையாவது அவன் வேலை செஞ்சு கொடுக்குறான் சார். பெண்களுக்கான 1000 ரூபாய் என்பது ஸ்டாலின் கொடுக்கறதும், லடுக்கி பெஹன் ஸ்கீமில் ஃபட்னாவிஸ் கொடுக்கறதும், நாளைக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறதும் வந்து மிக 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 ஆபத்தான ஒரு இலவசம். பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய, கஜானாவை சூறையாடக்கூடிய ஒரு ஸ்கீம். அப்பட்டமான ஒரு ஊதாரித்தனமான ஸ்கீம் அது. இதில் என்ன ப்ரொடக்டிவிட்டியை நீ பார்த்துட்ட? மதிய உணவு திட்டம் ப்ரொடக்டிவ். எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அது யார் ஆரம்பித்தாலும், நீதி கட்சி, காமராஜ், எம்ஜிஆர் யார் ஆரம்பித்தாலும் யார் வேணால் வச்சான்னு சொல்லிக்கோங்க. அந்த ப்ரொடக்டிவிட்டி, அது மதிய உணவு திட்டம்ன்றது ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க காலை உணவு திட்டம் ப்ரொடக்டிவிட்டி, அது வரவேற்கத்தக்கது. இதை தாண்டி வேற எது ப்ரொடக்டிவ்? அது வேற விதத்தில் ரிட்டர்ன் ஆன் வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஆனால் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மோரார்லெஸ் டெட் கேபிட்டல் கணக்கில் போய் வைக்கக்கூடியது. அப்சல்யூட்லி சார். இது பெண்களுக்கான உரிமை தொகை என்பது டெட் கேபிட்டல். எந்த பொருளாதார, நான் சொல்கிறது குறைந்தபட்ச அறிவு உள்ள பொருளாதார நிபுணர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேஷ் ஃபார்வர்ட்ஸ் தான் இதுவும். மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறது கேஷ் ஃபார்வர்ட்ஸ். மோடி ஒரே தவணையில் 10,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. இவங்க மாதம் 1000 ரூபான்னு வந்து 2.5 வருஷமாக கொடுக்குறாங்க. இப்படி அடுத்த மேனிஃபெஸ்டோ வந்து அதையும் சேர்த்து கூட பண்ணலாம். ஆமாம், நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் வந்து இன்னும் அதிகப்படியாக போவோம். 2000 ரூபாய்க்கு போவாங்க. ஏன்னா அவர் 1500 பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2000 ரூபாய்க்கு போவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா 1 மாதத்தில் அதை நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் 1.5 வருஷம் பொறுத்து ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோட ஆரம்பிப்பாங்க. ஜனங்களும் மறந்துடுவாங்க. அது அவ்வளோ. சில இடங்களில் ஏலம் நீங்கள் வாங்கலனாலும் ஏற்றி விடுற வேலையை செய்வாங்க. பார்த்திபன் அடுத்தது எல்லா ஸ்டேட்ஸும் அதான் பார்த்திபன் படத்தில் வர மாதிரி 500 1000 கார் வந்து ஏலம் ஏறுறது ஏற்றி விடுற மாதிரி அந்த வேலையும் வந்து இனிமேல் நடக்கும். ஆட்சிக்கு வர்றவங்க கடைசியாக அதை நிச்சயமாக நடக்கும். எல்லா விதமான கேவலமான காரியமும் நடக்கும். இன்னைக்கு பீகாரில் நடக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி பண்ண பட்டி ஃபார்முலாவை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதனுடைய இன்னொரு வெர்ஷன் செந்தில் பாலாஜியோட இன்னொரு வெர்ஷன் தான் மோடியோட முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெவடி கல்ச்சருக்கு எதிராக அவ்வளோ ஆவேசமாக பேசியிருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் பேசிட்டு இளைஞர்களுக்கு அப்பீலே கொடுத்தாரு. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது பெருந்தடையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களை அரசியலை விட்டு அகற்றணும், இது வந்து மக்களை மொத்தமாக விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். மகாராஷ்டிராவுக்கோ பீகாருக்கோ இதை அவரே தொடங்கி வைப்பது என்பது அவருடைய இரட்டை நிலைப்பாடை காட்டுறதா பார்க்கலாம். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ரேவடி கல்ச்சர்னு இழிவுபடுத்தி பேசின பிரதம மந்திரி அவர் கட்சிக்காரன் எல்லா மாநிலத்திலையும் இலவசங்களை வாரி வழங்குறான். அதுக்கு ஒரு பதிலுமே கிடையாது. இன்றைக்கி ஒருபடி மேலே போயாச்சு. நீ மாதம் 1500 2000 ரூபாய் கொடுக்குற, 2100 கொடுக்குறத தாண்டி, சைக்கிள் கொடுக்குறத தாண்டி எங்கே வந்து நிற்குதுன்னா வந்து சுய தொழில் தொடங்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களாம் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாவாம். 6 மாதம் பொறுத்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க
அப்படியே அமைதியாக இருந்துடலாமா, இந்த வாங்கின 10,000 கொடுக்க வேணாமா? இது பச்சையாக ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வேலை. இதில் ஏதாவது ஒரு வகையில் சுய உதவி குழுக்களாக போட்டு ஸ்கில்ஸை நாங்கள் கொடுத்தோம்னா வேற. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அது எப்போ எந்த கட்சியுமே செய்யாது. அது ஏன்னா கேட்சியாக இருக்கணும். இப்போ எதுக்கு ஸ்டாலின் வந்து எதுக்கு வந்து 1000 ரூபாய் தூக்கி கொடுக்குறாரு? 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபான்றது எவ்வளோ ஒரு ஆபத்தான, எவ்வளோ ஒரு அதாவது வந்து எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் இல்லாத ஒரு மிக ஆபத்தான பொருளாதாரம் இது. நாளைக்கு எவன் வந்தாலும் அதை நிறுத்த முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை. யாராவது வந்து 1000 ரூபாய் ஸ்கீமை நிறுத்துறேன்னு சொன்னாங்கன்னா ஜனங்க ஓட விரட்டுவாங்க. இப்போ எலெக்ஷனில் நிற்கிறவங்களே அடுத்து அதை விட கூட கொடுக்குறோன்னு இல்லை சொல்லணும். இப்போ விஜய் வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா, நான் அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷமா அவருக்கு வர ஓட்டும் போயிடும். அப்படியே அதை யாரும் பேசக்கூட முடியாது. பேசாம மௌனமா கிடக்கணும். அதில் கமெண்ட் பண்ணாம பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி, கமெண்ட் பண்ணாம அமைதியாக கடந்து போகலாமே ஒழிய அந்த ஸ்கீமை கிரிட்டிசைஸ் பண்ணார்னா இல் பி ஃபினிஷ்ட். அதை வச்சு திமுக அவரை முடிச்சிடும். மக்களை மேலும் மேலும் சோம்பேறியாக்கி ஊதாரியாக்கித்தானே வந்து இன்றைக்கி இந்தியா பூரா மாநிலங்கள் வாழ்ந்து பல கட்சிகள் வாழுது, திமுக வாழுது. அந்த பாதையில் தான் இன்றைக்கி பிஜேபியும் பயணப்பட ஆரம்பிச்சு. பட்டி ஃபார்முலா செந்தில் பாலாஜியோட ஈரோடு கிழக்கு தேர்தலில் பட்டி ஃபார்முலாக்கும் இன்றைக்கி வந்து முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனான்னு பெண்களுக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கு போடக்கூடிய திட்டத்துக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எந்த வித்தியாசமும் அடிப்படையில் கிடையாது. இப்போ நீதிமன்றங்கள் பல நேரங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இஷ்யூஸ் இருக்கும்போது இதை கேட்குறாங்கல்ல, நீங்கள் அளவுக்கு அதிகமாக இலவச திட்டங்களுக்கு ஃப்ரீபீஸ்க்கு செலவு பண்ணுறீங்க, பட்டு இந்த தேவையான விஷயங்களுக்கு அது பென்ஷனாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பரான சேலரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சிக்கலாக இருக்கான்னு பல நேரங்களில் நீதிமன்றங்கள் கண்டனங்கள் கொடுத்துருக்கிறது. சமீபத்தில் செவிலியர் விவகாரத்தில் கூட தமிழ்நாடு அரசுமே இதற்கான அந்த ஒரு கடுமையான அப்சர்வேஷன்ஸை வாங்கினாங்க. பட் அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு ஒரு ரிஃபார்ம் தேவைங்கிறத நீதிமன்றங்கள் இனிஷியேட் பண்ண முடியாது. அது மேபி பண்ண முடியாது. இந்த இதை வந்து நீங்கள் வந்து ரேவடி கல்ச்சரை வந்து எப்படி இது பண்ணணும், தேர்தல் ஆணையமும் இந்த பிரச்சனை வந்து தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் பற்றின பிரச்சனையை வந்து 2013 சதாசிவம் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது ஆல்ரெடி வந்து நம்மளே பல முறை பேசியிருக்கோம். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பாலாஜி சுப்ரமணியம் இறந்துட்டார். அவருடைய போட்ட வழக்கில் தான் வந்து நீங்கள் இலவசங்கள் கொடுக்கறது தடுக்க முடியாது. ஆனால் எந்த இலவசம் கொடுத்தீங்கன்னாலும் ஃப்ரீ பாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா சோர்ஸஸை காமிக்கணும்னு ஒரு 19 ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை வந்து யாருமே ஃபாலோ பண்ணல. 2016 வந்து அசம்பிளி எலெக்ஷன் அப்போ திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் இதே மாதிரி கண்டமேனிக்கு அள்ளி விட்டோன்னா இலவசங்களை எலெக்ஷன் கமிஷன் 2 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு. அதில் திமுகவாவது நோட்டீஸ்க்கு பதில் சொல்லிச்சு, அண்ணா திமுக பதிலே சொல்ல. அதுக்குள்ளே அந்த அம்மாவும் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்க. இது 9 வருஷம் ஆகுது, செப்டம்பரில் சேர்த்தே போனாங்க. அதுக்கு பிறகு 21 எலெக்ஷன்லையும் கண்டமேனிக்கு திமுக அள்ளி விட்டது, ஏடிஎம்கே அள்ளி விட்டது, எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்தது. இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கும் போக முடியாது, ஏன்னா வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரல. அதனால தான் ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு 10 நாள் மேலே இந்த காரியத்தை மோடி செய்கிறார். திஸ் ஷுட் கம் அண்டர் இசிஸ் டொமைன். உங்கள்கிட்ட ஏது 10,000 ரூபாய் வந்து எப்படி நீ திரும்ப கொடுக்க வேணான்னு ஒரு பெண்ணுக்கு நீ சொல்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? தொழில் தொடங்குறதுக்கு நீ காசு கொடுக்குறன்ற ஒன்று, அவள் தொழிலை தொடங்கணும், இல்லை காசை திரும்ப கொடுக்கணும். நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் 6 மாதம் பொறுத்து, விருப்பப்பட்டால் தொழில் தொடங்கலாம், என்னன்னா தே கேன் கீப் போயிட்டு வாங்கின 10,000 கொடுக்க வேண்டாம், இமீடியட்டாக கொடுக்க வேண்டாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுக்கணுங்கிறதா. அதெல்லாம் சொன்னால் ஓட்டு வராது. எப்படி ஒரு ஓட்டு வரும்? நோக்கம் ஓட்டு தானே. எங்கே வந்து நிற்குதுன்னா அவன் 500 ரூபாய், அவங்க கூட ஒரு நாளைக்கு காலையில் 500 மதியானம் 500 தான் கொடுத்தாரு. ஒரேடியாக தூக்கி 10,000 ரூபாய் 15,000 10,000 கேட்சியாக இருக்குது. கேட்சி 10,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. டிபிஎஸ் டைரக்ட் பேங்க் ஸ்கீமில் வந்து வந்தது. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி கேட்சி. இது இப்போ மோடி நிதிஷ் அலையன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு பூஸ்ட். கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பூஸ்ட். 75 lakhs விமன் கெட்டிங் 10,000 rupeesன்றது இட்ஸ் அ ஹியூஜ் பூஸ்ட் ஃபார் என்டிஏ போர்ட் பேங்க். ஏன்னா 18 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு நிதிஷ்குமார் திரும்ப போகிறார். அவர் மீதான ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட வெவ்வேறு இஷ்யூஸ் சென்டருக்கு அவங்க நகர்த்துறாங்க. அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதுக்கு எதிராக அப்போசிஷன் கவுண்டர் வைப்பதற்கு எதுவும் இல்லாமல் வெப்பன்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும். ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி வில் பி கம்ப்ளீட்லி வந்து டிசார்ம்டு. இது பெரிய ஹியூஜ் ஸ்கீமுங்க. 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன்றான். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னும் மேனிஃபெஸ்டோ வரதுக்கு முன்னால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் போட்டால் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 7,500 கோடி ஒன்றுமே இல்லை. ஜிஜிபி அமௌண்ட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா பீகாருக்கு வந்து கடன் கொடுக்குறேன் என்ன வேணால் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால் ஸ்பெஷல் பேக்கேஜ் டைரெக்டாக 10,000 கோடி கொடுத்துட்டு ஒரு 4 நாள் அது 5 நாள் டிஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுத்துட்றேன். 10,000 வாங்காதான் 20,000 வாங்குவாங்க. 75 லட்சம் ஓட்டர்ஸில் வந்து என்மாஸாக கூட வந்து விடுங்க, அல்லது 90% அதில் விழுந்தால் போதும். It's a huge game changer. Yes, it's a game changer. But it's a very serious jolt for Indian economy.
இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ், இந்தியன் டெமோக்ரஸி, இந்தியன் ஃபைனான்ஷியல் செக்டருக்குலாம் அது பெரிய 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 பாதிப்பு. இந்த ரிட்டர்ன்ஸ் இல்லாத காசு கொடுக்கறது இலவசங்கள், அதுதான் ஆக்சுவல் இலவசங்கள், மகளிர் உரிமை தொகை மாதிரி. அதை தான் இன்றைக்கி வந்து இவங்க முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனான்னு சொல்கிறாங்க. தொழில் தொடங்கின பிறகு கொடுக்கலாம், தொழில் தொடங்குறதுக்கு 6000 கொடுக்கணும், அது திரும்ப கட்ட வேணாம், நான் பெரும்பாலும் கட்ட மாட்டோம். இப்போ அவங்களுக்கு வரும் இன்கம் ஸ்கேலை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? ஸ்கில்ஸ் இருக்கானே பார்க்காம கொடுக்கறதுங்கிறதே அதுவே லஞ்சம் தான். அதுதான் இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து எந்த விதமான ஸ்கில் அசஸ்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து. அப்போ இட்ஸ் அ பிரைப். நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரம் முன்னால் கொடுக்குறாங்கன்னா அது கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான். Cash for votes in different name. It's inaugurated by none other than the Prime Minister of India, and it's a bank transfer, very safe. What more you want? Long live Indian democracy. Indian democracy is dead. Long live Indian democracy. அவ்வளோதான். மேபி திடீர்னு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்காதீங்கலாம் கூட சொல்லலாம். அதில் பேங்க்ஸ் சொல்லலாங்க. நான் தான் சொல்லினேங்க, இட்ஸ் வெரி வெரி கேட்சிங்க. இதை இவங்களால வந்து ராகுல் காந்தியால் இதை எப்படி கவுண்டர் பண்ண முடியும் எனக்கு தெரியல. ராகுல் காந்தி ஜாதியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபி மதத்தை கையில் எடுத்துச்சு, ராகுல் காந்தி ஜாதியை கையில் எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரீமாக போகுது, அதுவும் வந்து என்லெஸ்ஸாக போகுது. ஜாதி இஷ்யூ வந்து அதை வச்சு நம்ம மடைக்கலான்னு அவர் பார்க்குறாரு. ஐ திங்க் இட்ஸ் அ டபுள் எஜ்டு வெப்பன். அது அப்படிலாம் உங்களுக்கு வந்து ஜாதி வந்து மதம் கை கொடுத்த மாதிரி ஜாதி கை கொடுக்குமா எனக்கு தெரியல. பட் ராகுல் காந்தி அதை தான் கையில் எடுத்திருக்கார். பட் இன்றைக்கி இந்த கம்பெயின் முன்னால், மோடி நிதிஷ் கம்பெயின் முன்னால் இவங்களால் தேஜஸ்வி ராகுலால் நிற்க முடியுமான்னு எனக்கு மை ஓன் டவுட்ஸ். இதற்கப்புறம் தேர்தல்கள் என்பது மிகவும் காஸ்ட்லியானதாக மாறுவது. என்னங்க இது 7500 கோடியை கொண்டு போய் நீ போடுறேன்னா ஸ்டெக்ஸ் ஆர் வெரி ஹை. இது விளைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மற்ற மாநிலங்கள் காப்பி அடிக்கும். அடுத்த 5 மாநில தேர்தலில் மாநில அரசுகள் இதை காப்பி அடிக்கும். தமிழ்நாடு காப்பி அடிக்கும், கண்டிப்பாக காப்பி அடிக்கும். அவங்க 7500 கோடி கொடுக்கறத வந்து நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? எவ்வளோ அண்டர் டெவலப்டு பீகார்லேயே 10,000 கொடுக்குறாங்க. இவ்வளவு வளர்ச்சியோட 11.11க்கு மேலே டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு உதவும்? நீங்கள் வந்து 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபான்னா, இங்கே வந்து இப்போ இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் 1 கோடி பெண்கள் இருக்காங்கல்ல, 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆகுது? 10,000 கோடி. 10,000 crores ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லை பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 1 கோடி பெண்களுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே பாண்டி தான் தொழில் தொடங்கிறதுக்கு. நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு நீ நல்லா தொழில் தொடங்கினா நாங்கள் உனக்கு வந்து 3 லட்சம் லோன் கொடுக்குறோம், அள்ளி விட வேண்டியதான். அதுக்கு பிறகு அது வந்தாங்கன்னா இப்போ யுவர் நாட் செலக்ட், யுவர் ரிஜெக்ட், இந்த கவர்மெண்ட் சொல்லுவார் யுவர் செலக்டட், யுவர் ரிஜெக்டட்ன்ற மாதிரி அத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. 10,000 தகுதி உடைய 10,000 ரூபாய் 10,000 கோடி இன்றைக்கி செலவு பண்ணினா 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தொழில் தொடங்கிறதுக்கு. 1 கோடி ஃபேமிலியோட ஓட்டு, 1 கோடி ஃபேமிலி ஓட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ நரேந்திர மோடி மற்ற 5 மாநிலங்களில் தேர்தலுக்கு போகக்கூடிய 5 மாநிலங்களுக்கு, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல இது மிக மிக மோசமான நிலைகளை நோக்கி அடுத்தது போகும்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு எங்கே எண்டு கார்டு போட முடியும், அதற்கான உரையாடல் தொடங்குவதற்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தயாராக இருப்பார்களா, சிஸ்டமிக் ரிஃபார்ம்ங்கிறதே பெரும் கேள்வியாக இருக்குது. அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி சார், நன்றி.